தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/11/2025 வெள்ளிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் மதியம் 2:12 வரை பிறகு கேட்டேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிம்பாங்க. அந்த காலத்துலலாம் விருந்து அப்படின்னா நம்ம முன்னறிவிப்பு இல்லாமல் போகலாம். நம்ம போவாங்க, அந்த காலத்தில் பாருவாங்க, சொந்தக்காரெல்லாம் வருவாங்க. வந்தோடனே அவங்க நேரடியாக அப்படி சமையல் அறைக்கு போய் என்னென்ன பண்ணணுமோ அவங்களே வேலையை கழுவாங்க, சமையல் எல்லாம் செய்வாங்க அப்படிலாம். ஆனால் இந்த காலத்தில் முன்னறிவிப்பு வேணும். ஏன் ஃபோன் செஞ்சுட்டு வர்றது இல்லையா அப்படிம்பாங்க. எந்த சொந்தத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஃபோன் மூலமாக நீங்கள் சொல்லியிருக்காமே, தகவல் சொல்லியிருந்தால் நாங்கள் ரெடியாக இருப்போமே, இப்போ நாங்கள் புறப்பட்ட வழியில் அப்படிம்பாங்க. ஆக இந்த விருந்துன்னு போனோம்னாலே அந்த காலத்தில் விலைவாசியும் குறைவு, இப்போ விலைவாசியும் அதிகமாகிடுச்சு. அதனால திருமணங்கள் கூட செட்டிநாடு பகுதியில் முன்பெல்லாம் 7 நாள் திருமணம் நடந்துச்சு. ஒரு நாள் கூடி ஆக்கி உண்ணுதல்ங்கிறது, பங்காளி எல்லாம் கூடி ஆக்கி உண்ணுதல்ங்கிறது. அடுத்து படைப்புன்னு ஒன்று வைப்பாங்க, முன்னோர்களை கும்பிடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன கல்யாணங்கள் வரும், பிறகு பெண் அழைப்பு, மாப்பிள்ளை அழைப்புன்னு 5 நாள் 6 நாள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ ஒரே நாள், அதுலேயே அந்த கல்யாண நேரத்துக்கு மட்டும் அட்டன் பண்ணி கிஃப்ட் கொடுத்துட்டு உடனே போயிடுறாங்க. விருந்து அப்படின்னாலே ரொம்ப தங்க முடியாத அளவு இப்போ வந்துருச்சு. அந்த விருந்தும் மருந்தும் 3 நாளுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். என் மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா 3 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாதான். 3 நாளோட சரியாக வரணும். நல்ல மருந்தாக இருந்தால் முதல் நாள் சாப்பிடையிலே கொஞ்சம் வியாதி குறையும், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் குறையும், அடுத்த நாள் முழுமையாக சௌரியமாயிருமா. இந்த விருந்து இருக்கே, விருந்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே தங்கிடக்கூடாது. எவ்வளவுதான் நல்லா அவங்க உபசரித்தாலும் நம்ம உடனே போயிட்டு வரோம்னு சொல்லி வந்துடணுமா. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, தீபாவளி இப்போ சமீபத்தில் வந்துச்சு. இது மாதிரி ஒரு தீபாவளிக்கு மாப்பிள்ளை 2 பேரும் தலை தீபாவளி கொண்டாடுறாங்க. மாமியார் சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் மாப்பிள்ளைய வீட்டுக்கு வர சொல்லு, இங்கே ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு போகலாம் அப்படின்னு மாமனாரும் சொல்கிறாரு. இதை நம்பி மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம மாமனார் கூப்பிடுறாருன்னு சொல்லி தாயார்கிட்ட போய் சொல்கிறாரு. அவர் இது மாதிரி 1 வாரம் தங்க சொல்கிறாங்க, அங்கே நான் இருந்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க தாய் சொல்கிறா, இது மாதிரிலாம் நீ தங்கியிருக்கக்கூடாது, 1 வாரம் மதிப்பு இல்லாமல் போயிடும், மாப்பிள்ளையாகவே நடந்துக்கணும், போனோமா வந்தோமான்னு வரணும், அன்னைக்கு முடிஞ்சோன்னா தீபாவளி அன்னைக்கு நைட்டே புறப்பட்டு வந்துரு, இல்லைன்னா மறுநாள் காலையில் வாங்குறாங்க. இல்லை ரொம்ப நல்ல குணம் அவங்களுக்கு, அவங்க சொல்கிறாங்க, நம்ம அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி பரவாயில்ல நீ போ, ஆனால் என்றைக்கு சாப்பாட்டில் ஒன்று முகம் தெரிகிறதோ அன்றைக்கு நீ வீட்டுக்கு திரும்பி வான்னு அம்மா சொல்லிவிடுதா ஒரு அட்வைஸ். இவர் யோசிச்சு பார்க்குறாரு, என்றைக்கு சாப்பாட்டில் உன் முகம் தெரிகிறதோ அன்றைக்கு நீ வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுதே அப்படின்னு. இவர் ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறாரு தீபாவளி கொண்டாட. தீபாவளி அன்னைக்கு எல்லா விதமான ஜிலேபி இருக்குது, லட்டு இருக்குது, இட்லி தோசை பூரி எல்லாமே வைக்கிறாங்க. அவர் அந்த பலகாரத்துக்கு மேலே அப்படி குமிஞ்சு பார்க்குறாரு, முகம் தெரியுதான்னு. எப்படி இட்லிக்கு மேலே முகம் தெரியும், தோசைக்கு மேலே முகம் தெரியாதுல்ல, அதனால முகம் தெரியலை, சந்தோஷமாக சாப்பிட்றாரு. மறுநாள் தங்குன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை நைட்டு தங்கிட்டாரு என்ன செய்யறதுன்னு மறுநாள் அந்த இட்லியை உப்புமா வாக்கி அந்த பழைய இதுகளே திரும்ப வைக்கிறாங்க, முதல் நாள் உள்ளதுகளே பலகாரங்களை அதே கொஞ்சம் ஆவியில் வச்சுட்டு வைக்கிறாங்க. சாப்பிட்ற போது அப்படி முகம் பார்க்குறாரு, முகம் தெரியலை, இட்லியில் முகம் தெரியாது, இட்லி தாளித்த இட்லி அந்த உப்புமாவில் முகம் தெரியாது. 3ஆம் நாளும் தங்கிடுறாரா. தங்கினோடனே என்ன ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளை போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய மீந்து போன சோறில் தண்ணியை ஊற்றி கஞ்சி ஆக்கி அந்த கஞ்சியை எல்லாருமே இன்னைக்கு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாருமே ஒன்றா இருந்து சாப்பிட்ற போது அதில் கஞ்சியை போடுற போது நீச்சல் தண்ணின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது மேலே தண்ணி வரும் இல்லையா, அந்த வடித்த தண்ணியை ஊற்றி அது கொஞ்சம் இரவு பூரா ஊர்னதாக இருக்கும். மாப்பிள்ளைக்கு வட்டியில் சோறு அந்த கஞ்சி போடுறாங்க, மேலே தண்ணி இருக்குது, நீச்சல் தண்ணி இருக்குது. இவர் முகம் பார்க்குறாரு, அந்த தண்ணியில் இவர் முகம் தெரியுது. அப்போ தான் தாயினுடைய நினைவு வருது, என்றைக்கு சாப்பாட்டில் ஒன்று முகம் தெரிகிறதோ அன்றைக்கு உனக்கு மரியாதை குறைந்து விடும், வந்துருன்னு சொல்கிறது. உடனே அன்றைக்கே அவர் சொல்லிக்கிட்டு வந்துடுறாரு. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னாலும் கூட விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லிய பழமொழி ஒரு அற்புதமான பழமொழி. இது போன்ற எண்ணற்ற பழமொழிகள் இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே விளக்கங்களோடு சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டிய நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது, விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாகவே தெரியலாம். எனவே இன்று சந்திரபலம் குறைவதனாலே தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. வழிபாடுகள் உங்களுக்கு நன்மை தரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கின்ற நாள். இல்லம் தேடி இன்றைக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. கல்யாண கனவு நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள்.
மிதுனராசி நேயர்களே, 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சுற்றத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கலாம். உத்தியோகத்திலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இலாகா மாற்றங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பணியிட மாற்றங்கள் வருவது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 3ல் கேது இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியில் மட்டும் சிறு தொல்லைகள் வரலாம், கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, ராசியிலேயே குரு இருக்கின்றார். குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அஷ்டமத்திலே சனி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். எனவே கொஞ்சம் இடையூறு சக்திகள் மறைமுகமாக இருக்கலாம். மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். எதையும் நீங்கள் முன்கூட்டி யாரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக ஊழியர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இடமாற்றங்களோ வீடு மாற்றங்களோ வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் குரு இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் விரயத்தில் வியாழன் இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று கொஞ்சம் நீடிக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கிறது. நன்மைகள் விதத்திலே நண்பர்கள் நடந்து கொள்வார்கள். சந்தோஷமான தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வியாபார விரோதங்கள் விலகும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். 2லே புதனும் சுக்கிரனும் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இந்த இல்லத்திலே நடைபெறும். இந்த நாள் இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, புத சுக்கிர யோகம் இருப்பதனாலே சந்தோஷ வாய்ப்புகளை சந்தித்து மகிழ்கின்ற நாள். சந்தர்ப்பங்களை நீங்கள் அனுபவிட வேண்டாம். மனக்கசப்புகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் எண்ணம் நிறைவேறும். 2லே சூரியன் இருப்பதனாலே கொஞ்சம் வாக்கு கடுமையாக வரலாம். ஒரு சில சமயங்களில் உங்களுடைய வாக்கே உங்களுக்கு எதிரியாக மாறலாம். எனவே முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் தடை வராமல் இருப்பதற்கு கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திர மங்கள யோகம் இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். குருவின் பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி இன்றைக்கு அமைதி கிடைக்கின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. அரசியல்வாதிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய பக்கபலமாக அவர்களிருந்து சில காரியங்களையும் உங்களுக்கு முடித்துக் கொடுப்பார்கள். சூரியபலம் நன்றாக இருந்தாலே காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பார்கள். 10க்கு அதிபதி சூரியன் என்பதனாலே புதிதாக தொழில் தொடங்க வேண்டும், உத்தியோகத்திலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வர வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தால் அந்த சிந்தனைகள் நிறைவேறும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபமும் உண்டு. எனவே வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் கேட்ட இடத்தில் தொகை கிடைப்பது உங்களுக்கு அரிது. துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு குறைவாக இருக்கும். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகளும் உங்களுக்கு வரலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக திடீரென பொறுப்புகள் மாற்றப்படக்கூடிய சூழல் உண்டு. எனவே இன்று சில வருத்தங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். நன்மைகள் உங்களுக்கு அதிகம் நடைபெற வேண்டுமானால் இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வடக்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது, 2லே ராகு. ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழல் உருவாகும். காலையில் வரவு, மாலையில் செலவு. காலையில் இன்பம், மாலையில் துன்பம் என்று கலந்தே வரலாம். 2ல் சனி இருப்பதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருந்தாலும் மனக்கிளேசங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது அரிது. அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு குறுபார்வை இருந்தும் இன்னும் அந்த சூழ்நிலை வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அதே நேரத்தில் அயல்நாட்டில் பணிபுரிய அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். வரும் அழைப்புகளை சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்துவிட்டு நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கிறதா என்று பார்த்துவிட்டு ஏற்றுக்கொள்வது நல்லது. மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம்.
ஆறிலே குறி இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவரிடம் தெரிவிக்க வேண்டாம். மறைமுக எதிர்ப்புக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். ஆனால் சொந்த பந்தங்களாலும் உங்களுக்கு சில துயரங்கள் வந்து சேரும். எனவே நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை விலாவாரியாக யாரிடம் விமர்சிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும் சலுகைகளை பற்றியோ அல்லது முன்னேற்றத்தை பற்றியோ அல்லது வேறு இடத்தில் நீங்கள் உத்தியோகத்துக்கு செய்யும் முயற்சிகளை பற்றியோ சக பணியாளர்களிடம் சொல்ல வேண்டாம். அதன் விளைவாக சில சிக்கல்கள் வரலாம். வீடு கட்டுவது அல்லது இடம் வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மீனராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும், காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். நண்பர்கள் கூட இன்றைக்கு சந்தோஷமான தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்கதாக இருக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். மாலை வேண்டி காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு, அதாவது திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இதுவரை வரன்கள் சரியாக அமையவில்லையே என்றால் இன்று நல்ல வரன்கள் வரலாம். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகின்ற இந்த நாளிலே இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.